வணக்கம். மே மாசம் பொறந்துடுச்சு. இது உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான சிறப்பு விளக்க தொகுப்பு. இந்த மாசம் நம்ம அன்றாட வாழ்க்கையில குறிப்பா நம்ம பாக்கெட்ல இருக்கிற படத்தை நேரடியா பாதிக்கக்கூடிய பல புதிய அரசு திட்டங்களும் பேங்க் மற்றும் கேஸ் சிலிண்டர் விதிமுறைகளும் அமலுக்கு வந்திருக்கு. ஒரு பக்கம் அரசு மூலமா நமக்கு பணம் வரப்போகுது. இன்னொரு பக்கம் நம்ம கொஞ்சம் கவனமா இல்லனா நம்ம கையில இருக்கிற பணம் வீணாக போகுது. சோ உங்க பாக்கெட்ல பணம் வரப்போகுதா இல்ல இருக்கிற பணம் காலியாக போகுதா? இந்த புதிய விதிகளுக்கு நீங்க உண்மையிலே தயாரா? இத பற்றி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். இந்த விளக்க தொகுப்புல குறிப்பா 4 விஷயங்களை பார்க்க போறோம். மாநில நலத்திட்டங்கள், மத்திய அரசு மானியம், சிலிண்டர் மற்றும் பேங்க் ரூல்ஸ், அப்புறம் சில முக்கியமான உள்ளூர் அப்டேட்ஸ். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். முதல்ல தமிழக அரசு நலத்திட்டங்கள். இதுல கிடைக்கிற பலன்களை எப்படி முழுமையா வாங்குறதுன்னு பார்க்கலாம். மே 10ல இருந்து 15ஆம் தேதிக்குள்ள பலருடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல பணம் விழப்போகுது. ஆனா ஒரே குடும்பத்துக்கு எப்படி 3000 ரூபாய் மொத்தமா கிடைக்கும் யோசிக்கிறீங்களா? மேட்டர் ரொம்ப சிம்பிள். இந்த 3000 ரூபாய் ஒரே திட்டத்துல வராது. இது ஒரு சூப்பரான காம்போ. குடும்பத் தலைவிகளுக்கான மகளிர் உரிமை தொகை ஒரு 1000 ரூபாய், காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு புதுமை பெண் திட்டத்துல ஒரு 1000 ரூபாய், அப்புறம் பையங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்துல ஒரு 1000 ரூபாய். உங்க வீட்ல இந்த 3 தகுதியும் இருக்கிறவங்க இருந்தா மாசம் 3000 ரூபாய் ஷூரா கிடைக்கும். ஆனா இதுக்கு ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். வயசு 21க்கு மேல இருக்கணும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளதை குறிக்கும் PH இல்லனா AAY ரேஷன் கார்டு கண்டிப்பா வேணும். வருஷ வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ளதான் இருக்கணும். நிலம்னு பார்த்தா 5 ஏக்கருக்கு குறைவான புன்சை அல்லது 10 ஏக்கருக்கு குறைவான நஞ்சை நிலம் தாங்க இருக்கணும். கரண்ட் பில் வருஷத்துக்கு 3600 யூனிட்டை தாண்டக்கூடாது. சொந்தமா கார் லாரின்னு இருக்கவே கூடாது. உண்மையிலேயே தேவைப்படுறவங்களுக்கு இது போய் சேரணும். அதான் இந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். இங்கே ஒரு பெரிய வார்னிங். புதுசா அப்ளை பண்றவங்க தயவு செஞ்சு கவர்மெண்ட் அறிவிக்கிற ஒபிஷியல் முகாம்கள்ல மட்டும் அப்ளை பண்ணுங்க. நான் உடனே வாங்கி தரேன், காசு கொடுங்கன்னு யாராவது வந்தா நம்பாதீங்க. எந்த அரசியல் மாற்றங்கள் வந்தாலும் இந்த மாதிரி நேரடி பண பரிமாற்ற திட்டங்கள் எந்த தடையும் இல்லாம தொடரும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சோ நோ டென்ஷன். அடுத்து மத்திய அரசு மானியங்கள். இதுல வரப்போற மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்கலாம். இப்போதைக்கு கேஸ் மானியம், உர மானியம், விவசாயிகளுக்கான PM கிசான் பணம் எல்லாமே தனித்தனியா வருது இல்லையா? இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எவ்ளோ தெரியுமா? மொத்தமா 12,000 ரூபாயா உங்க அக்கவுண்ட்ல நேரடியா போடுறதுக்கு டெல்லியில தீவிரமா ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்கு. எந்த கமிஷனும் எந்த இடைத்தரகரும் இல்லாம முழு பணமும் உங்களை வந்து சேரணும். இதுதான் பிளான். இன்னொரு சூப்பர் அப்டேட். PM கிசான் திட்டத்துல இப்போ வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இது சீக்கிரமே 8000 ரூபாயா உயரப்போகுதுன்னு உறுதியான செய்திகள் வருது. ஆனா பாஸ், இந்த பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வரணும்னா நீங்க உடனே ஒரு வேலை செய்யணும். EKYC கண்டிப்பா முடிக்கணும். பக்கத்துல இருக்கிற சேவை மையத்துக்கு போய் உங்க கைரேகை இல்லனா மொபைல் OTP மூலமா உங்க ஆதார் மற்றும் பேங்க் அக்கவுண்ட்டை லிங்க் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. இத பண்ணலனா காசு கண்டிப்பா வராது. அடுத்த செக்மெண்ட், சிலிண்டர் மற்றும் பேங்க் ரூல்ஸ். பணத்தை எப்படி பாதுகாக்கிறது? இது வரைக்கும் பணம் வர்றது பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணத்தை வீணாகாம எப்படி காப்பாத்துறது? மே 1ல இருந்து சில புதிய ரூல்ஸ் வந்திருக்கு. வீட்டுக்கு யூஸ் பண்ற 14 கிலோ கேஸ் சிலிண்டர் விலையில எந்த மாற்றமும் இல்ல, அப்பாடா. ஆனா கமர்ஷியல் பயன்பாட்டுக்கான 19 கிலோ சிலிண்டர் விலை 19 ரூபாய் ஏறியிருக்கு. காரணம் ஈரான் இஸ்ரேல் போல் பதற்றம். இதனால ஹோட்டல்ல சாப்பாடு விலை கொஞ்சம் ஏறலாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம். முன்னாடி எல்லாம் சிலிண்டர் வீட்டுக்கு வரும்போது பெருசா எந்த செக்கிங்கும் இருக்காது. இதனால மானிய விலை சிலிண்டர்கள் கள்ளச்சந்தையில விற்கப்படுதுன்னு நிறைய புகார்கள். இதை தடுக்க இப்போ OTP கட்டாயம். நீங்க புக் பண்ண மொபைல் நம்பருக்கு வர்ற OTPய டெலிவரி பண்றவர்கிட்ட சொன்னா மட்டும்தான் இனி சிலிண்டர் கிடைக்கும். உங்க நம்பரை கரெக்டா அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேங்கிங் மேட்டர். SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்க ரொம்ப கவனமா இருங்க. நிலுவைத் தொகை 100 ரூபாய் வரைக்கும் இருந்தா ஃபைன் கிடையாது. ஆனா 101 ரூபாயிலிருந்து 500 ரூபாய்க்குள்ள பாக்கி இருந்தா கூட 100 ரூபாய் லேட் ஃபீஸ் போடுவாங்க. யோசிச்சு பாருங்க, 101 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல எக்ஸ்ட்ராவா 100 ரூபாய் ஃபைன். உங்க கடன் அப்படியே டபுள் ஆயிடும். சோ டியூ டேட்டுக்கு முன்னாடியே கட்டிடுங்க. பை த வே, HDFC பேங்க் அவங்க SMS அலர்ட் சார்ஜை 20 காசிலிருந்து 15 காசா குறைச்சிருக்காங்க. இது ஒரு சின்ன ரிலீஃப். அடுத்து உங்களுக்கு பவர் கொடுக்கிற ஒரு சூப்பரான கன்சியூமர் ரூல். ATMல பணம் எடுக்க போறீங்க, பணம் வரல, ஆனா அக்கவுண்ட்ல கட் ஆயிடுச்சு. டென்ஷன் ஆவீங்களா? இனி கவலையே விடுங்க. பேங்க் இத 5 நாளைக்குள்ள சட்டப்படி சரி பண்ணி உங்க பணத்தை திரும்ப அக்கவுண்ட்ல போடணும். ஒருவேளை 5 நாளைக்கு மேல ஆச்சுன்னா 6வது நாள்ல இருந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வீதம் பேங்க் உங்களுக்கு ஃபைன் கட்டணும். ஆமாங்க, தாமதமாகிற ஒவ்வொரு நாளுக்கும் 100 ரூபாய் உங்களுக்கு தான்.
இந்த ரூல் நம்ம உரிமையை பாதுகாக்க ரொம்பவே யூஸ்ஃபுல். கடைசி பகுதி போக்குவரத்து மற்றும் உள்ளூர் செய்திகள். நம்ம அன்றாட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள்? சென்னை மெட்ரோல போறீங்களா? உஷார்! அந்த பழைய ப்ளூ கலர் கார்டு இனிமே செல்லாது. எல்லாரும் இந்தியா முழுக்க யூஸ் ஆகுற சிங்கார சென்னை என்சிஎம்சி கார்டுக்கு உடனே மாறிடுங்க. இல்லனா கண்டிப்பா டிராவல் பண்ண முடியாது. கோர்ட் விஷயத்துக்கு வருவோம். சென்னை உயர்நீதிமன்றம் அப்புறம் அதோட மதுரை கிளைக்கு ஏப்ரல் 30லிருந்து மே 31 வரைக்கும் சம்மர் ஹாலிடேஸ். ரொம்ப அர்ஜென்ட்டான வழக்குகளுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் கோர்ட் வேலை செய்யும். இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ வெதர் அப்டேட். வளிமண்டல சுழற்சி காரணமா நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் அப்புறம் தென் கடலோர மாவட்டங்கள்ல மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு. இந்த ஊர்களுக்கு போறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா மீனவர்கள் கடலுக்கு போறதுக்கு முன்னாடி வெதர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு போறது ரொம்ப நல்லது. சோ, இந்த முழு விளக்கத் தொகுப்பையும் அலசிட்டோம். இப்ப சொல்லுங்க, இந்த புதிய ரூல்ஸ் மூலமா வர பணத்தை சரியா பயன்படுத்த போறீங்களா? இல்ல கவனிக்காம கோட்டை விட போறீங்களா? உடனே உங்க KYC-ய செக் பண்ணுங்க. சிலிண்டர் புக் பண்ண மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுங்க. விழிப்புடன் இருப்போம், ஸ்மார்ட்டா செயல்படுவோம். மீண்டும் ஒரு சிறப்பான விளக்கத் தொகுப்பில் சந்திப்போம்.